அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் பெறப்போகிறார். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் அத்தனை பேரும் ஜாதி மத பேதம் பார்க்காமல் அத்தனை பேரும் அதிமுக ஆட்சி வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு இருக்கிறார்கள். 2026 இந்த பொதுத் தேர்தல் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய இறங்கட்டமாக அமையும். அதிமுகவுக்கு எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய ஏறுகட்டமாக வளர்ச்சியாக அமையும். எடப்பாடியாருடைய உத்தரவை ஏற்று அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த நல்ல திட்டங்கள், செயல்கள், எடப்பாடியுடைய ஆட்சி காலம், அம்மாவுடைய ஆட்சி காலம், அதிமுக 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த பொழுது பணியாற்றிய நல்ல செயல்கள், திட்டங்கள், நான் கொண்டு வந்த திட்டங்கள் இவைகளை சொல்லி அற்புதமான வெற்றியை, மகத்தான வெற்றியை பெறுவேன். விருதுநகர் மாவட்டத்துடைய 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும். யாருக்கு அதிமுக வேட்பாளர் அறிவிப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் அதிமுக பிஜேபிக்கு அடிமை, டெல்லிக்கு அடிமை என்றெல்லாம் ஒரு கதையை அளந்தார்கள். அது கிடையாது. நாங்கள் தான் கிங் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அதிமுக தலைமை கழகத்தை வைத்து தான் அத்தனை தொகுதிகளுக்கான இடஒதுக்கீடும் அங்கேதான் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது. அங்கேதான் கூட்டணி கட்சிக்கான இடங்களும் அறிவிக்கப்பட்டது. இதிலிருந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் ஒரு கிங் என்பதை நிறுத்திவிட்டார். ஆகவே இதற்கு பின்பு மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி தர வேண்டும், தெளிவான தெம்பான திராணி உள்ள ஒரு தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். டெல்லியில் எதையும் கேட்டு பெறக்கூடிய திறமை உள்ள ஒரு முதலமைச்சராக எடப்பாடியார் ஏற்கனவே பணி செய்திருக்கின்றார். அவருடைய செயல், அவருடைய செல்வாக்கு இன்று குறையாமல் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் எடப்பாடியார் தான் தேர்ந்தெடுப்பார்கள். அதிமுக தலைமையில் உள்ள என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அதிமுக தனித்து ஆட்சி வரும். இல்ல நீங்க அவங்க களத்துல அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்னதெல்லாம் பாத்தீங்கல்ல பேட்டியில. அறிவாலயத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பேசியதை நாம் பார்த்தோம். சில பேர் கசப்பான ஒரு ஒப்பந்தம் ஏற்றுக்கொண்டோம் என்று போனார்கள். கம்யூனிஸ்டுக்குள்ள அங்கே பிரச்சனை, விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே பிரச்சனை. ஆகவே ஒட்டுமொத்தமான ஒரு சந்தோஷமான கூட்டணி திமுக தலைமையில் கிடையாது. அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி சந்தோஷமான கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணி. தலைமை கழகத்தில் அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள ராஜப்பட்டி அலுவலகத்தில் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற ஒப்பந்தங்களும் சரி, வேட்பாளர் பட்டியலும் சரி, அத்தனையும் அற்புதமாக அறிவித்த தலைவனாக எடப்பாடியார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறார். ஆகவே திமுகவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுக எவ்வளவோ பின்தங்கி இருக்கிறது. கூட்டணி அமைப்பதிலும் பின்தங்கி இருக்கிறது, வாக்குகளை சேகரிப்பதிலும் பின்தங்கி இருக்கிறது, ஆட்சி நடைமுறையும் பின்தங்கி இருக்கிறது, வளர்ச்சி, தமிழகத்துடைய வளர்ச்சியும் பின்தங்கி இருக்கிறது. எல்லா வகையிலும் முன்னணியில் இருக்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் எடப்பாடியார் தான். ஆகவே அவர் தலைமையில் உள்ள கூட்டணி தான் வெற்றி பெறும். அதிமுக ஆட்சி அமையும், எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். எங்க முடியாது, சாமானியம் முடியாத. 1ஆம் தேதி வரைக்கும் அவங்க இழுத்துட்டு தான் இருப்பாங்க. அங்க பிரச்சனை அவ்வளவு இருக்கு, பூதகரமான பிரச்சனைகள் இருக்கு. அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார். ஆனால் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்த கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், பிஜேபியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவருடைய பிரதமர் மோடி அவருடைய தூதுவராக வந்திருக்கின்ற பியூஷ் கோயலாக இருக்கட்டும், மாநில தலைவர் நயினானந்தனாக இருக்கட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடி தினகரனாக இருக்கட்டும், பாமகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அன்புமணியாக இருக்கட்டும், ஜான் பாண்டியன் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், எல்லோரும் சந்தோஷமாக தலைமை கழகத்துக்கு வந்தார்கள், சந்தோஷமாக மீடியாக்கள் சந்தித்தார்கள், சந்தோஷமாக பேட்டி கொடுத்தார்கள். ஆகவே அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி மட்டுமல்ல, ஒரு அதிர்ஷ்ட கூட்டணி, ஒரு அற்புதமான கூட்டணி, வெல்ல போகின்ற கூட்டணி. ஆகவே எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய வித்தியாசம். எடப்பாடியார் வெகு தொலைவுக்கு முன்னேறி சென்று விட்டார். கோட்டையினுடைய வாசலில் எடப்பாடியார் காத்துக் கொண்டிருக்கிறார். அரியணை ஏறுவதற்காக, ஆட்சியில் அமர்வதற்காக, முதலமைச்சர் ஆசனத்தில் அமர்வதற்காக, சேன் சார்ஜ் கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடி ஏற்றுவதற்காக எங்கள் பொதுச் செயலர் எடப்பாடியார் காத்துக் கொண்டிருக்கிறார். கை கட்டிய தூரத்தில் அதிமுக வெற்றி இருக்கிறது. வெற்றி வருவோம், எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார். அதிமுக விருதுநகர் மாவட்டத்தில் பலமாக இருக்கிறது, திருநெல்வேலி மாவட்டத்திலும் பலமாக இருக்கிறது. அவர் ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் எங்கு வேணாலும் போட்டிடலாம்.
அதிமுக அங்கு திருநெல்வேலியில் போட்டியிடுகின்ற காரணத்தினால் அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டு அவர் எங்கள் மாவட்டமான சாத்தூரில் போட்டியிடுகிறார். அவருடைய வெற்றிக்கு அதிமுக தொண்டர்கள் முழு வீச்சோடு பணியாற்றுவார்கள். அவருடைய வெற்றி மட்டும் கிடையாது, ஜான் படையுடைய வெற்றிக்கும் எல்லா வெற்றிகளுக்கும் அதிமுக தொண்டர்கள் முழு வீச்சோடு பணியாற்றுவார்கள். கூட்டணி என்று வந்துவிட்டால் கூட்டணி தர்மத்தை முழுமையாக கடைபிடித்து கூட்டணி வேட்பாளருடைய வெற்றிக்காக தங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தக்கூடிய லட்சிய தொண்டர்கள் நிரம்பிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவர் தான் எங்கள் தலைவர் எடப்பாடியார். ஆகவே வெல்லுவோம். எடப்பாடி ஆட்சியில் வருவார். அதிமுக ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் எடப்பாடி வருவார். நன்றி, வணக்கம்.